ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டெக்கிக்லைட். நம்மக்கிட்ட இந்த ஃபியூச்சர் வெப்சைட்டில் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஃப்ரீ பிளகினாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது சப்போஸ் ப்ரீமியம் பிளகினாக இருந்துச்சு, நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அந்தப்போ நம்மளுக்கு கோடிங் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஏன்னா கோடிங் தெரிஞ்சால் அந்த பிளகினை நம்மளே பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிளகின்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான பிளகின் எல்லாமே நம்மளால் இது மூலமாக பில்ட் பண்ண முடியும். இதுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ChatGPT, Codex, Claude AI இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. எந்த டூல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ChatGPT AI யூஸ் பண்ணி ஒரு பிளகின் பில்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த பிளகினோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட் ஒரு ஊக்காம சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கிளைண்ட் அந்த ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஷிப்பிங் லேபிள் ஜென்ரேட் ஆகிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஷிப்பிங் லேபிள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி பிளகின் இருக்குது, ஃப்ரீ பிளகினே இருக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பேக்கேஜிங் லேபிள் ஜென்ரேட் ஆகும்போது ஒரு ஃபுல் A4 சைஸ் சீட்டுக்குமே அந்த லேபிள் பிரிண்ட் ஆகிற மாதிரி காமிக்கும். ஆனால் நம்மளோட ப்ராடக்ட் சின்ன ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த A4 சைஸ் ஃபுல்லாக நம்ம பிரிண்ட் எடுத்து அதில் ஒட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு டெய்லி ஒரு 50 ஆர்டர்ஸ் 100 ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆர்டருக்கும் நம்ம ஒவ்வொரு A4 சீட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கு சின்னதாக அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணுமோ அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். மெயினாக ஆர்டர் நம்பர் பார்ப்போம், ஆர்டர் டேட்டு, கஸ்டமரோட அட்ரஸ் தான் மெயினாக அங்கே வேணும். அப்புறம் மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதுதான் வேணும். இந்த மாதிரி தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஷிப்பிங் லேபிள் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் நம்மளால் அந்த பிளகினில் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்மளே ஒரு பிளகினை பில்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி பிளகின் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு கூட நீங்கள் பிளகின் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டம் பிளகின் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஏஐ அண்ட் வேர்ட்பிரஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் நம்ம ஒரு பிளகின் இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். இந்த கஸ்டம் பிளகினை நம்ம எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளகின் இருக்குது. இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணி இது மூலமாக நம்மளோட வேர்ட்பிரஸ் ஃபைல்ஸ்குள்ளே இந்த பிளகினை அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு பிளகின்ஸ் அப்படிங்கிற ஆட் பிளகின் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஹோஸ்டிங் ஃபைல் மேனேஜரில் கூட பண்ணலாம். ஆனால் ஹோஸ்டிங் உள்ளே போய் பண்ணும்போது நிறைய வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால் டேரெக்டாக வேர்ட்பிரஸில் ஃபைல் மேனேஜர் பிளகின் இன்ஸ்டால் பண்ணி இது மூலமாக அப்லோட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற பிளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. இப்போ ChatGPTக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன பிளகின் வேணுமோ அந்த பிளகின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் இதில் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய ப்ராம்ப்டை காமிக்கிறேன். இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டம் வேர்ட்பிரஸ் பிளகின் க்ரியேட் பண்ணணும், அது PHPயில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி டெக்னிக்கலான ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ChatGPT அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இல்லைனா உங்களுக்கு என்னென்னலாம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளகின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்டையும் இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு அந்த ப்ராம்ப்டை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்டை நியூ சாட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் எதையுமே வேர்ட்பிரஸ் ஸ்கோர், WooCommerce ஸ்கோர், இது டீமோட ஃபங்க்ஷன்ஸ் எதையுமே மாடிஃபை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். WooCommerce கம்பேட்டிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா ஒரு A4 சைஸ் பேப்பரில் ஓரியன்டேஷன் போர்ட்ரைட்டில் இருக்கணும், மார்ஜின்ஸ் வேண்டாம், ஸ்கேல் 100% அப்படிங்கிறத போட்டேன். ஹெடர் ஃபோட்டோஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டேன். இதில் பிளகினோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதையும் போட்டுட்டேன். இதில் எப்படி இருக்குது அப்படின்னு இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி நான் போட்டிருக்கேன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது இது ஒரு ஃபோல்டர். இங்கே உங்களோட வேர்ட்பிரஸ் ஃபைல் மேனேஜரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த WP ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் WP கண்டென்ட் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் பிளகின்ஸ்குள்ளே போய்க்கிங்க. இப்போ நம்ம என்னென்ன பிளகின் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ இந்த எல்லா பிளகினுமே உங்களுக்கு இதில் காமிக்கும். இப்போ நம்ம கஸ்டம் பிளகின் டெவலப் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த பிளகின்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம போகணும். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிங்க. எனக்கு டபுள் கிளிக் ஆகாதனால நான் சைடில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் இன் நியூ விண்டோ கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு பிளகின்ஸோட ஃபைல் எல்லாமே இதில் காமிச்சிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நம்மளோட பிளகின்க்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட கோட் நம்ம கோட் ஃபைலை அப்லோட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டை நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த எலமெண்ட்டோட ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டர் எலமெண்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஃபோல்டர்லேயும் உங்களுக்கு அது அப்லோட் ஆகிருக்காது. ஸோ அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபோல்டர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே
இந்த PHP ஃபைல் வந்து இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இப்போ பிளக்கினோட நேம் வந்து போட்டுட்டேன். வெர்ஷன் இது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். எனக்கு மெயினாக வந்து ஒரு A4 ஷீட்டில் ஒரு 6 லேபிள் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த ஒரு லேபிள் தான் வரணும். 5 ஆர்டர் செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஒரு பேஜில் 5 ஆர்டர் வரலாம். 6 ஆர்டர் செலக்ட் பண்ணியிருந்தால் 6 லேபிள் வரலாம். சப்போஸ் நம்ம 7 ஆர்டர் செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பேஜ் 1ல் 6 லேபிள், பேஜ் 2ல் அந்த 7th லேபிள் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி என்னென்னலாம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அந்த லேபிளோட சைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஈச் லேபிளுக்கு என்ன டைமென்ஷனில் எனக்கு ஒவ்வொரு லேபிளும் வேணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கணுங்கிறத கொடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்களோட பிளக்கினுக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அது டீட்டெயிலாக கிளியராக கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அது டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ எந்திரன் படத்தில் நம்ம பார்த்துருப்போம், அந்த டிவியை போடு அப்படின்னு சொன்னால் அது டிவி வந்து தூக்கி போட்டுரும், டிவியை ஆன் பண்ணாது. அந்த மாதிரி தான் உங்களோட ப்ராம்ப்டை நீங்கள் எவ்வளோ தெளிவாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிளக்கினை அது தெளிவாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ChatGPTயில் என்டர் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா சேவ் த கோட் எக்ஸாக்ட்லி எஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்மளோட இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இப்போ நம்ம வந்து WP கண்டென்ட்குள்ளே போயிட்டோம், பிளக்கின்ஸ்குள்ளே போயிட்டோம். இந்த ஃபோல்டர் வந்து நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல. அப்போ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த பிளக்கின்ஸ் எல்லாமே இருக்கிற இந்த ஃபைலுக்குள்ளே வந்துட்டோம். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும், ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு தான் ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அப்போ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரோட நேம் நம்மளுக்கு ChatGPTயில் கொடுத்து அதே ஃபோல்டர் நேம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஃபைல் நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க, அந்த பின்னாடி இருக்க .php அப்படிங்கிறதையும் சேர்த்து காப்பி பண்ணிக்கிங்க. இப்போ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போயிடலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் நேம் போட்டிருக்கோம், கரெக்டாக அதே ஃபோல்டராங்கிறது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நியூ ஃபைல் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து PHP இல்லை, அதனால் நம்ம plain text அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த TXT அப்படின்னு லாஸ்ட்டில் இருக்கும், அதையும் நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் எப்படி காப்பி பண்ணுமோ அதை அப்படியே நம்ம இதில் என்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு CSS-ஆவோ HTML-ஆவோ இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இதவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோடை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அந்த கோடை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 0 KBலேருந்து 29 KBக்கு வந்துருச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிளக்கின்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளக்கின் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகிருக்காது. நம்மளோட பிளக்கின் நேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த பிளக்கினை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்டர்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் நேராக நம்மளுக்கு பிரிண்ட் லேபிள் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு நியூ பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நம்ம கேட்ட மாதிரியே நம்மளுக்கு ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட், யாருக்கு டெலிவர் பண்ணணும், அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து வந்துடுச்சு. இதில் பிரிண்ட் லேபிள் கொடுத்தோன்னா நம்மளுக்கு A4 ஷீட்டில் பிரிண்ட் ஆகிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ஜின் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கொடுத்தங்காட்டி தான் நம்மளுக்கு ஹெட்டர் ஃபூட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, மார்ஜினும் வந்து செட் பண்ணலாம். உங்களுக்கு மார்ஜின் வேணும் அப்படின்னா நம்ம அதில் ப்ராம்ப்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே மாதிரி கொடுத்துரும். இதில் உங்களுக்கு எந்த எடிட் இருந்துச்சு அப்படின்னாலும் அகைன் நீங்கள் ChatGPTலேயே போயிட்டு என்னென்னலாம் எடிட் பண்ணணுமோ அதை சொல்லிடலாம். இப்போ நான் 6 லேபிள் இதில் பண்ணுற மாதிரியான ஸ்பேஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி இந்த A4 சைஸில் எனக்கு 6 லேபிளுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக உங்களோட கஸ்டம் பிளக்கினை நீங்கள் AI யூஸ் பண்ணி பில்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதோ பிளக்கின் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வர வீடியோஸில் அந்த பிளக்கின் க்ரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜஸ்ட்டு 21 டேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வெப்சைட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கோட உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களை 21 டேஸ் வெப்சைட் க்ரியேஷன் சேலஞ்சுக்கு ஜாயின் பண்ண இன்வைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவோம். ஸோ அது சொல்லி முடித்ததுமே டெய்லியுமே ஈஸியாக ஒரு ஃபாலோ அப் டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு. இதில் எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஜஸ்ட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரியல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எண்ட் ஆஃப் த சேலஞ்சில் நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு ரியல் வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதில் 0 நாலேஜ் இருந்தாலும் ஜஸ்ட் 21 டேஸில் உங்களால் 2 வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும். நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஸ்டாப் வெயிட்டிங்,
ஸ்டார்ட் பில்டிங். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜாயின் அவர் 21 days வெப்சைட் கிரியேஷன் சேலஞ்ச் டுடே அண்ட் லெட்ஸ் டர்ன் யுவர் ஐடியா இன்டு ரியாலிட்டி.